58வது ஸ்லோகம். மன்மத வில்லும் மயக்கும் கடைவிழியும். அராளம் தே பாலியுகடம் அகராஜன்யதனயே நகேஷாமாதத்தே குசுமசரகோதண்ட குதுகம் திரஸ்தீனோ யத்ர ஸ்ரவண பதமுல்லங்க்ய விலசன் அபாங்கவ்யாசன்கோ திச திசர சந்தான நிஷணா. அம்பிகையின் கண்களுக்கும் காதுகளுக்கும் இடையே காணப்படும் வளைந்த பகுதி பாடி எனப்படும். தேவியின் முகத்தில் காணப்படும் இப்பகுதி சிறிது வளைந்து காமனின் வில் போன்ற அழகிய தோற்றம் கொண்டு விளங்குகிறது. தேவியின் கண்களோ காதுவரை நீண்டதாக உள்ளதால் பாடியின் நடுப்பகுதி கண்களோடு தொடர்புடையதாகவும் இருக்கின்றன. இதனால் மன்மதன் தன் வில்லின் அம்பிகையின் மலர் விழிகளையே கணைகளாக தொடுப்பது போன்று தோன்றும். இக்கணைகள் காதுகள் வழியே ஊடுருவி செல்வது போன்று காணப்படுகிறது. இவ்வண்ணம் தேவியை தியானிப்பவர்கள் மோட்ச சாதனைக்கு எதிரியான காமத்தை வென்றி முக்தி அடைவார்கள் என்பது இஸ்லோகத்தின் அர்த்தம். அபிராமியந்தாதி. ஆசை கடலிலகப்பட்டு அருளற்ற அந்தகன் கை பாசத்தின் அல்லற்பட இருந்தேனை நின் பாதம் எனும் வாசக்கமலம் தலைமேல் வலிய வைத்து ஆண்டு கொண்ட நேசத்தை என் சொல்லுவேன் ஈசர் வாகத்து நேரிழையே.